100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார நடக்கப் போகும் 3 மிகப்பெரிய சம்பவங்கள். என்னென்ன சம்பவங்கள் நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது, கிரக நிலை கிரக மாற்றம், இதனால் நடக்கப் போகும் மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் சுக்கிரன் பகவானும் கேது பகவானும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு பகவான் என்று கிரக நிலைகளெல்லாம் இப்படிதான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத நிலை நிச்சயம் இருக்கின்றது. எதிர்த்தவர்கள் எல்லாம் இடம் தெரியாமல் ஓடி ஒளிய போகின்றார்கள். தொழில் ரீதியாக போட்டி கொண்டவர்கள், எதிரியாக இருந்தவர்கள், துரோகம் செய்தவர்கள், பொறாமை பிடித்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு அடியோடு விலகி ஓடப் போகிறார்கள். இனி நீங்கள் இருக்க பக்கமே தலை வைத்து கூட படுக்க மாட்டார்கள். அப்படி ஒரு அற்புத கிரக நிலைதான் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. சனி பகவான் குரு பகவானால் ஏகப்பட்ட நன்மைகள் உண்டாக போகின்றது. அதே மாதிரி ஒரு உத்தியோகஸ்தராக இருந்தீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை எல்லாம் உயரப்போகின்றது. நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலையும் உண்டாக போகின்றது. உங்களை மிஞ்ச ஆளே இல்லை. சம்பள உயர்வு பதவி உயர்வு தொடர்பாக நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். இடமாற்றம் வேண்டும்னு நினைக்கிறீங்கன்னா முயற்சி செய்து பாருங்கள். வெற்றி மட்டும்தான் நிச்சயம் கிடைக்கும். ஆகையால் பெருசாக எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக கொடிகட்டி பறப்பீங்க அப்படின்றது 100% உறுதி. குடும்பத்தின் நிலையை பார்க்கும்போது பெற்றோர்களே உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறாங்க. தாய் தந்தை உங்களுக்கு மிக பெரும் நல்ல செயல்களை செய்ய போகிறாங்க. அதாவது அவங்க இருந்தால் மட்டும் போதும், எனக்கு ராஜயோகம்தான் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு அவங்களால நல்லது நடந்துடும். இன்னொரு பக்கம் சகோதர சகோதரிகள், அண்ணன் அக்கா தங்கை தம்பி அப்படின்ட்டு இந்த உறவுகளெல்லாம் ஏன் இருக்கிறாங்க, எதற்காக இருக்கிறாங்கன்னே தெரியலையே, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லையே அப்படின்ட்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு அவங்களால மிக பெரும் அளவிலான ராஜயோகமே அடிக்கப் போகின்றது. இது நாள் வரைக்கும் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்த அவங்க இனி உங்களுக்கு பல உதவிகளை அடுத்தடுத்து செய்ய போகிறாங்க. பூர்வீக சொத்துக்கள்லையும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாக போகின்றது. பூர்வீக சொத்துக்களால் மிக பெரும் அளவிலான நன்மையும் நிச்சயம் உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவி இடையே இதுநாள் வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்தித்திருந்தா, இதுநாள் வரைக்கும் சண்டை சச்சரவுகள் என்று இருந்திருந்தா, இனி அது எதுவுமே இருக்காது. எல்லாமும் அடியோடு மாறப்போகின்றது. சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகின்றது. பிள்ளைகள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவி செய்ய போகின்றார்கள். பிள்ளைகளால் பேரும் புகழும் கிடைக்கப் போகின்றது. பிள்ளைகள் தான் இனி உங்களின் எதிர்காலம் அப்படின்ற மாதிரி நினைத்து கொள்வீங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்க செய்ய போகின்ற இந்த உதவி 7 ஜென்மத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு இருக்குமே தவிர மற்றபடி பாதிப்பாக அமையாது. அடுத்து அந்த கடன் பிரச்சனைக்கு என்னதான் சாமி வழி, வட்டி கட்டி மாள்றமே, வட்டி கட்டி மாளலையே, அதனால் மாண்டு போவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அந்த வட்டி கட்டி மாள முடியலை, அதற்கு என்னதான் வழி, கடன் தொல்லைகள் அடையுமா அடையாதா என்று கேட்டிங்கன்னா நிச்சயமாக 100% உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு பிறக்கப் போகின்றது, விடிவு கிடைக்கப் போகின்றது. முன்பின் தெரியாதவர் கூட உதவலாம். அரசாங்க ரீதியிலிருந்து கூட உதவி கிடைத்து விடலாம். இந்த 2 பக்கத்திலிருந்து ஏதோ ஒரு உதவி உங்களுக்கு நிச்சயம்
உங்களை தேடி வரும். அதை பயன்படுத்தி கொள்வதும் பயன்படுத்தி கொள்ளாததும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது. அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராஜ யோகமும் அதிர்ஷ்ட யோகமும் அடிக்கடி அடிக்கும். அப்படின்றதுனால பண வரவுக்கு பெருசாக குறைவு இருக்காது. பண வரவு சிறப்பாக இருக்கேன்னு அதிகப்படியாக செலவும் செய்துட்டிங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு மீண்டும் தள்ளப்படுவீர்கள் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். ஆகையால் கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையோடு இருங்க. எந்த பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தை பற்றி தான். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் எந்த ஒரு வேலையையும் ஈஸியாக செய்ய முடியும். ஆகையால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். எப்போவுமே சிம்மம் ராசியில் பிறந்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அதே மாதிரி கவனமாக இருங்க. பெரிய பாதிப்புகள் அப்படின்றது உங்களை தேடி நிச்சயம் வராது. கடைசியாக நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அது என்ன சாமி 3 பேர் பிரச்சனை, 3 பேரால் என்ன தான் பிரச்சனை வரும், யார் அந்த 3 பேர் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, முன்பின் தெரியாத நபர் பெண்கள், அடுத்து 2வது உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள், 3வது நண்பர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள். இவங்களால் பார்த்தீங்கன்னா நிச்சயம் பிரச்சனை வருவது உறுதி. ஏன் எதற்கு அப்படின்ட்டுலாம் கேட்டுக்கொண்டு இருக்காதீங்க. அது உங்களுடைய பேச்சாலையும் இருக்கலாம், செயலாலையும் இருக்கலாம். இந்த 2 மட்டும்தான், இந்த 2ஆல் தான் பிரச்சனை வரும் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பேச்சும் செயலும் சுத்தமாக இருந்தால் எந்த கொம்பனாலையும் உங்களை அசைத்து கூட பார்த்துவிட முடியாது. இந்த காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களை விட சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அற்புத காலகட்டம், அமோக காலகட்டம், அபூர்வ காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்கின்றது. அது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் ஆடை ஆபரணங்கள் சொத்து சேர்க்கக்கூடிய யோகமும் 199% இருக்கின்றது. அப்படின்றதுனால அதிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, அக்கறை செலுத்துங்க. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா 7 தலைமுறைக்கு நிச்சயம் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களால் உட்கார்ந்து சாப்பிட முடியும். உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையும் நிச்சயம் அமையும் அப்படின்றதும் உறுதி. எப்போவுமே சிம்மம் ராசியில் பிறந்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை இருந்தால் தான் எந்த ஒரு வேலையையும் ஈஸியாக எளிமையாக செய்ய முடியும். ஆகையால் பெருசாக போட்டு குழப்பி கொள்ளாதீங்க. நல்லது தான் நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். உங்களுக்கு நிம்மதி அப்படின்றது எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல போய் இருங்க. தேவையில்லாமல் நிம்மதியை தொலைச்சிட்டு நீங்கள் ஒரு இடத்துல, அது ஒரு இடத்துல, அதாவது நிம்மதி ஒரு இடத்துல, நீங்கள் ஒரு இடத்துலன்னு இருக்காதீங்க. அது உங்களுக்கு நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும். மற்ற ராசிக்காரர்களை விட இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார மிக பெரும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பார்க்கக்கூடிய ராசி உங்களுடைய சிம்மம் ராசி தான். கண்கூடாக பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பார்க்க போகிறீங்க. உங்களை தேடி பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகின்றது. நீங்கள் எதற்கெடுத்தாலும் கோபப்படுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய மிக பெரும் பலவீனமாக இருக்கின்றது. அதையும் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தொல்லை தந்த நபர்கள் இனி நான் தொல்லையே கொடுக்க மாட்டேன் சாமி அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லிட்டே விலகி ஓடி விடுவார்கள். இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா சென்று வர வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அடிக்கடி வந்து செல்லும். ஆனால் எண்ணம் மட்டும்தான் இருக்குதே தவிர, அதற்கான முயற்சி மட்டும்தான் இருக்குதே தவிர, மற்றவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருந்திருப்பீங்க. நாம் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுன்னு விரும்பி இருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு மற்றவங்க ஒத்துழைப்பு தந்திருக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றுலா சென்று வருவதற்கான அற்புத வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. மற்றவர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகின்றார்கள். ஆகவே உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு சுற்றுலா சென்று வர போகிறீங்க. ஆன்மீக தலங்களுக்கும் சுற்றுலா சென்று வர போகிறீங்க. இந்த காலகட்டம் அற்புத காலகட்டமாக
உங்களால் மாற்றி அமைக்க முடியும். உங்களுக்கு இறை அருள், அதாவது கடவுளின் அருள், முழு அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. ஆகையால் தொட்டது துலங்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே நிஜத்தில் நடக்கப் போகின்றது. சொந்த உழைப்பில் சுகபோக வாழ்க்கையை அமைத்து கொண்டு உங்களுக்கான அற்புத வாழ்க்கையை வாழுங்க. 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய யோகம் இருப்பதால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக்க நன்றி.